மோக்ஷா, எப்படி இருக்க? இன்றைக்கி நம்ம திவ்யதேசம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற கோவில் 31st திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் பேர் செம்பொன்செய் கோவில், ஆஃபன் அட்ரஸ்ட் அஸ் திரு செம்பொன்செய் கோவில். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த திவ்யதேசம் 30th திவ்யதேசம் இருக்கு இல்லையா, திருவன் புருஷோத்தமம். அந்த கோவில்லேருந்து மெதுவாக நடந்தேன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த கோவிலுக்கு போயிடலாம். கொஞ்சம் வேகமாக நடந்தேன்னா 2 to 3 minutesக்குள்ளே இந்த கோவிலுக்கு போயிடலாம். அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. ரூட்னு சொல்லப்போனால் ஆஸ் யூஷுவல் நாங்கூர் திவ்யதேசங்கிறதுனால சீர்காழியிலேருந்து இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 9 to 10 kilometers. இந்த நாங்கூருக்குள்ளேயே 11 திவ்யதேசம் இருக்குங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தை மாதம் அமாவாசைக்கு அடுத்து என்ன வருவாங்க, 11 திவ்யதேசம், 11 கருட சேவை நடக்கும் இல்லையா, அந்த 11 திவ்யதேச கருடனில் இந்த திவ்யதேசமும் அடக்கும். ஊர் பேர் செம்பொன்செய் கோவில். ஐ ரிப்பீட், திரு செம்பொன்செய் கோவில். இந்த ஊரில் இருக்கிற பெருமாள் பேர் பேரருளாளன். காஞ்சிபுரத்தில் இருக்கார் இல்லையா, அதே பேர் தான் இந்த பெருமாளுக்கும், பேரருளாளன். வைகுண்டத்தில் இருக்கிறவர் அருளாளன் அப்படின்னா, பூமியில் நமக்காக இறங்கி வந்தது எதுக்குன்னா, நமக்கு நிறைய கிரேஸ் பண்ணுறதுக்காக. பேரருளாளன், மேலே இருக்கிறவர் அருளாளன்னா, கீழே இருக்கிறவர் பேரருளாளன். அப்படி ஒரு பேர். பக்கத்தில் ஸ்ரீதேவி பூமாதேவியோட பிரமாதமாக ஈஸ்ட் நோக்கி நின்றுருப்பார் பெருமாள். சரி, உற்சவர் பேர் ஹேம ரங்கன். என்னது உற்சவர் பேர் ஹேம ரங்கன். தமிழில் செம்பொன் அரங்கன். என்னடா திருப்பி திருப்பி பொண்ணுங்கிற ஹேமங்கிற? கனகரங்கன்னு ஒரு பேர் இருக்கு. என்ன செம்பொன், ஹேமம், கனகம், என்ன இது அப்படின்னா, கோல்டுக்கு தமிழில் பொன், பவுன், தங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிற மாதிரி, வடமொழியில் ஹேமம் அப்படின்னா, ஹேமம்னா தங்கம். அதே மாதிரி கனகம் அப்படின்னா தங்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம திருவள்ளூரில் வைத்தியவீரராக சுவாமி இருக்கார் இல்லையா, அந்த திவ்யதேசம் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். அந்த திவ்யதேச தாயார் பேர் கனகவல்லி. தட் கனகம் இஸ் கோல்டு. அதே மாதிரி நம்ம மன்னார்குடி தாயார் பேர் ஹேமாப்ஜநாயகி. ஹேமம்னா கோல்டு. ஹேம ரிஷி புத்ரி, கோமலவல்லி சொல்கிறோம் இல்லையா, ஹேம ரிஷி, ஹேமம் கோல்டு. நம்ம திருவகேந்திரபுரம் தாயார் பேர் என்ன, ஹேமாம்புஜவல்லி. ஹேமா அப்படின்னா கோல்டு அப்படின்னு அர்த்தம். திஸ் டெம்பிள் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் கோல்டு. அது ஏன் அப்படின்னா, நம்ம பின்னாடி ஸ்தல புராணத்தில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டோரி உனக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஸ்டோரி கேட்டனாலே உனக்கு இந்த கோவிலுக்கும் கோல்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிடும். ஓகே, ஊர் பார்த்தாச்சு, திரு செம்பொன்செய் கோவில். உம்மாச்சி பேர் பார்த்தாச்சு, பேரருளாளன். உற்சவர் பேர் ஹேமரங்கன். தாயார் பேர் அல்லி மாமலர். என்னது, அல்லி மாமலர் தாயார். அவ்வளோ அழகாக இருப்பார் தாயார், அவ்வளோ அழகாக இருப்பார் பெருமாள். தோ த டெம்பிள் இஸ் வெரி ஸ்மால் இன் சைஸ், தோ த டெம்பிள் இஸ் பெரிய மற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி, நம்ம கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் மாதிரி, மன்னார்குடி கோபாலன் மாதிரிலாம் பெரிய பெரிய மதில், பெரிய பெரிய கோபுரம்லாம் இல்லாட்டினா கூட ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். அவ்வளோ அழகாக இருப்பார் இந்த பெருமாள். அவ்வளோ அழகான ஒரு கோவிலுக்கு உண்டான எல்லா லட்சணத்தோடையும் நாங்கூரில் இந்த பெருமாள் சேவை சாட்சிட்டுருக்கார். ஊர் பார்த்தாச்சு, பெருமாள் பார்த்தாச்சு, அல்லி மாமலர் மங்கை தாயார் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த கோவிலோட விமானம். விமானம் பேர் 2 பேர் சொல்கிறா. கனக விமானம், அஃப்கோர்ஸ் கோல்டுங்கிறதுனால கனக விமானம். இன்னொரு வியாக்கியானத்தில் இந்த விமானம் பேர் ருத்ர விமானம் அப்படின்னு சொல்கிறா. ருத்ரனுக்கும் இங்கேக்கு என்ன சம்பந்தம்னா, எஸ் இருக்குது, ருத்ர விமானம். ஏன்னு பின்னாடி சொல்கிறேன் உனக்கு. இந்த ஊர் புஷ்கரணி பேர் ஹேம புஷ்கரணி, ருத்ர புஷ்கரணி, நித்திய புஷ்கரணி, கனக்க புஷ்கரணின்னு நிறைய பேர். இன் ஜென்ரல் நித்திய புஷ்கரணின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். இந்த ஊருக்கு ஸ்தல விருட்சம் பார்த்தேன்னா 2 சொல்கிறா, 1 இல்லை 2. என்ன அப்படின்னா, 1 வன்னி மரம்,
வன்னி மரம் இதுக்கு முன்னாடி நிறைய கோவிலுக்கு ஸ்தல விருட்சமாக இருக்குது, நீ பார்த்துருக்க. வன்னி மரம். நம்பர் 2, இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து வில்வம். என்னடா அது வில்வம் வந்து சிவன் கோவிலுக்கு தானே இருக்குன்னு பார்த்தா நான் பெருமாள் கோவிலுக்கும் இருக்குது அப்படின்னு இந்த கோவிலில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் இஸ் வில்வம். ஸோ பெருமாள் பார்த்தாச்சு, தாயார் பார்த்தாச்சு, விமானம் பார்த்தாச்சு, புஷ்கரணி பார்த்தாச்சு, அடுத்தது ஊர் பார்த்தாச்சு. எல்லாத்துக்கும் மேலே அடுத்து யார்? திவ்ய தேசங்கிறதுனால ஆழ்வார் பாடியிருக்கணும் இல்லையா? இது யாரோட? ஆழ்வாரோட ஊர் பக்கத்தில் இருக்குது. மங்கை மடம் மங்கை மன்னன் யார்? எஸ் யூர் ரைட், கலியன். கலியன் 1 இல்லை 2 இல்லை, உருகி 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 10 பாசுரம் பாடியிருக்காரு. அவ்வளோ அழகான பாசுரம். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஒரு பியூட்டிஃபுல் பாசுரத்தை பற்றி நான் உனக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஓகேவா? இந்த கோவிலோட ஸ்தல புராணம். ஸ்தல புராணத்தை பார்க்கும்பொழுது தெர் ஆர் வெரி மெனி ஸ்டோரிஸ். ப்ரீஃபாக ஒரு 3 ஸ்டோரி மட்டும் நம்ம பார்க்கலாம். ராவணனை ஜெயிச்சுட்டு ராமர் இருக்கார் இல்லையா, சீதா பிராட்டியை ராவணன் கூட்டிட்டு போகிறார் ஸ்ரீலங்காவுக்கு. அப்போது சீதா பிராட்டியை கூட்டிட்டு வரச்சு ராவணனோட ஃபைட் பண்ணி ராவணனை ஜெயிச்சு அவனை சம்ஹாரம் பண்ணி சீதா மாதாவை கூட்டிட்டு வரச்சு ராவணன் பீங் அ பிராமின், ராமனுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் வந்துருத்தான். என்ன தோஷம்? பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷம் வந்தால் என்ன பண்ணணும்? உனக்கு தெரியும், திருவிடைமருதூரில் பிரம்மஹத்தினே ஒன்று இருக்கும். இந்த பிரம்மஹத்தி வெளியில் வந்தால் பிடிச்சுட்ருலாம் சொல்லுவாள், உனக்கு தெரியும் இல்லையா? இங்கே திருடநேத்திரர் அப்படின்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி சொல்கிறார், நேர செம்பன்சை கோவில் போங்கோ, அங்கே என்னோடய ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமில் உட்காந்து ப்ரே பண்ணி ஹோமம் பண்ணி யாகம் பண்ணி உமாச்சிக்கிட்ட ப்ரே பண்ணி ஒரு கோல்டில் பசுமாடு பண்ணி அதை ஒரு நல்ல பிராமணனுக்கு தானமாக கொடுங்கோ, உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் போயிடுங்கிறதுனால ராமர் ரொம்ப சின்சியராக ஹோமம் பண்ணி பெருமாளை மச்சி காப்பாற்று அப்படின்னு ப்ரே பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த ஹோமம் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கோல்டன் கவ், கோல்டுன்னா கோல்டு, அப்படி ஒரு கோல்டு, அவ்வளோ பெரிய கவ் எடுத்துன்னு வந்து அதை ஒருத்தருக்கு கொடுக்குறார். ஒரு பிராமணன் ஹோமம் பண்ண மாமாவுக்கு. அவரும் அதை ஆசாசியாக வாங்கிட்டு அந்த ஹோமத்தை நல்லபடியாக முடித்து கொடுத்ததுனால ராமருக்கு ஒரு பக்கம் பிரம்மஹத்தி தோஷம் போயிடுது. ஓகே, யூஸ்வலாக சேவார்த்திகள்லாம் கோவில் கட்டுவாங்க இல்லையா? நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா அதில் ஒரு போர்ஷனை கோவில் கட்டுறதுக்கு எடுத்து வச்சு கோவில் கட்டுவோம். உனக்கு தெரியும், ஸ்ரீரங்கம் கோவில் கட்டுறதுக்கு திருமங்கை ஆழ்வார் எவ்வளோ சிரமப்பட்டார்னு உனக்கு தெரியும். நாட் ஓன்லி திருமங்கை ஆழ்வார், ஒவ்வொரு ஆழ்வாரும், ஒவ்வொரு ராஜாக்களும், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸும் இந்த கோவில் கட்டுறதுக்கு தன்னாலான ஒரு ஹெல்ப்பை பண்ணுவாங்க. ஸோ சேவார்த்திகள்லாம் கட்டுறது தான் கோவில். ஆனால் இந்த கோவில் தனக்கான கோவிலை தானே கட்டுறதுக்கு பெருமாள் ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்து அந்த தானத்தை வச்சு தனக்கா ஒரு கோவில் கட்டின்றது இந்த ஊரில் மட்டும்தான். தட் இஸ் ஸ்டோரி நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ருத்ரன் இருக்காங்க இல்லையா, ஈஸ்வரனுக்கு நம்ம பிரம்மாவை தலையை கிள்ளினதுனால பிரம்மஹத்தி தோஷம். உனக்கு அந்த ஸ்டோரிலாம் தெரியும், இந்த கபாலம் அதெல்லாம் உனக்கு தெரியும். பிரம்ம கபாலம் கையில் ஒட்டின்றது அந்த ஸ்டோரிக்குள்ளெல்லாம் அந்த திரும்பி போகலை. பட் அந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக இந்த கோவிலில் வந்து ஹோமம் பண்ண சொன்னாங்க. அவர் வந்து ஏகாதச ருத்ர ஹோமம் அப்படின்னு ஒன்று பண்ணுறார். ஏகம் அப்படின்னா 1, தசம்னா 10, ஏகாதசம்னா 1 + 10 makes 11. ஏகாதச ருத்ர ஹோமம். ஏன் ஏகாதச ருத்ர ஹோமம்னா, இந்த ஊரில் மொத்தம் 11 திவ்ய தேசம் இருக்குது. அந்த 11 திவ்ய தேசத்துக்கும் 11 ருத்ரர்களை பெர்சானிஃபை பண்ணி ஏகாதச ருத்ர ஹோமம் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த பூர்ணாகுதி கொடுக்கும்பொழுது பெருமாள் தாயாரோட வந்து ஈஸ்வரனோட பிரம்மஹத்தி தோஷம் போக்கினதா ஒரு ஐதீகம், ஒரு அதனால தான் இந்த விமானம் பேர் ருத்ர விமானம்னு ஒரு பேர். இன் அடிஷன் டு கனக விமானம். 2 ஸ்டோரி ஆச்சா. 3வது ஸ்டோரி,
நம்ம காஞ்சிபுரம் உனக்கு தெரியும். காஞ்சிபுரத்தில் காஷ்யபன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பர்சன், ஒண்டர்ஃபுல் பர்சன் இருந்தார். அவர் பயங்கரமாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். வியாபாரம் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னன்னு தெரியல, ஹி ஹஸ் லாஸ்ட் ஆல் ஹிஸ் வெல்த். வியாபாரம் சரியாக போல, சரியாக எதுவும் பண்ண முடியல, வெல்த் எல்லாம் தீர்ந்து போயிடுது. ஹி ஹஸ் பிகம் அ பாப்பர். அவர் ரொம்ப கஷ்டம், வறுமை. அவருக்கு ஒரு குழந்தை முகுந்தன் அப்படின்னு. இவ 2 பேரும் இந்த மாதிரி ஆயிடுத்து. நம்ம திருப்பி எப்படி நம்ம லாஸ்ட் கிங்டமை, லாஸ்ட் பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்சே அவளுக்கு இந்த கோவில் செம்பொன் செய் கோவில், இந்த செம்பொன் செய் கோவிலை போய் பார்த்து, இந்த செம்பொன் செய் கோவிலில் நீங்கள் போய் சேவிச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால காஞ்சிபுரத்துலேருந்து நடந்து கிளம்பி நாங்கூருக்கு இந்த செம்பொன் செய் கோவிலுக்கு வந்துடுறாங்க. செம்பொன் செய் கோவில் வந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே இருக்கிற ஒரு முனிவர், அந்த காலத்துலலாம் ஹோமம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அந்த முனிவருக்கு காலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து இந்த மாதிரி எங்கள் ஊரில் சொன்னால் நான் என்ன பண்ணணும்னு, ஒன்றுமே வேண்டாம் 2 பேரும் வாங்குவோன்னு சொல்லி அவள் 2 பேர் காதலையும் அஷ்டாட்சர மந்திரம், ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை அவள் காதில் ஓதினோன்னா 3 நாள் இதை சாண்ட் பண்ணுங்க. 3 நாள் சின்சியராக நீங்கள் சாண்ட் பண்ணிடனா உங்களுக்கு பெருமாள் உங்களோட இழந்த செல்வம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொன்னதுனால முகுந்தனும் அவள் அப்பா பேர் என்ன, காஷ்யபன், அவள் 2 பேருமே இந்த ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 32,000 தடவை அப்படின்றா. 32,000ங்கிறது நம்பர் மேபி லெஸ் ஆர் மோர், பட் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஒரு எக்ஸ் நம்பர் சொல்லிகிட்டே இருக்கா. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு, ஓம் நமோ நாராயணாயன்னு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கா. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 3 days கழிச்சு உமாச்சி ரொம்ப குஷியாகி டாய் அப்படின்னு கருடன் மேலே உட்காந்துட்டு, இந்த நீ கேட்ட சக்தி, இந்த நீ கேட்ட பவர், இந்த நீ கேட்ட சொத்து அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அவள் ரொம்ப ரிச்சாகி ஊருக்கு போய் திருப்பி பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணி ஊரில் எல்லாருக்கும் நிறையா நல்லது பண்ணி லாஸ்ட்டு சொத்தை ரீகெயின் பண்ணுறதுக்கு இந்த பெருமாள் ஹெல்ப் பண்ணுவார். 3வது ஸ்டோரி ஆயிடுது. அடுத்தது இந்த கோவில் 108 திவ்யதேசங்கிறதுனால ஆழ்வார் பாசுரம் சொன்னேன் இல்லையா, திருமங்கை ஆழ்வார் இந்த கோவில் பெருமாளை எப்படி பாடுறாருன்னா, பிறப்பொடு முப்பொன்றில்லவன் அப்படின்னு ஒரு பாசுரம். அது என்னன்னா, நமக்கெல்லாம் பிறக்கரிச்சு குட்டியாக இருப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பெரிய சாகும், அதுக்கப்புறம் தாத்தாவும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே தேஜஸ்வியாக ஒளி பொருந்திய ஒரே வயசில் எப்போவுமே யூத்தாக ஜம்முன்னு இருக்கிற பெருமாள் மறைப்பொருளுக்கு ஒப்பாங்க. மறைப்பொருளுக்கு, அதாவது மறைனா வேதம், வேதத்துக்கு உள்ள இருக்கிற பொருள் அப்படின்னு இவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, வானவர் கோன். வானவர்னா யார்? நமக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் 33 கோடி தேவர்களுக்கும் இவர் ராஜா அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளை அவ்வளோ அழகாக பாடி, நான் வாழ்ந்தொழிந்தேனேன்னு அவ்வளோ அழகாக இந்த பெருமாளை பாடி நமக்கு பாசுரம் கொடுத்துருக்காரு. 1 இல்லை 2 இல்லை 10 பாசுரம் பாடியிருக்கார் இந்த பெருமாளுக்கு. 11 திவ்யதேச கருடனில் இந்த பெருமாள் அவ்வளோ அழகான பெருமாள், அவ்வளோ அழகான கருடன் உண்டு. சரி, இந்த கோவிலை சேவிச்சா உனக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ரீஃபாக 3 பெனிஃபிட். 1, ராமருக்கும் ருத்ரனுக்கும் போக்கின மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் போயிடும். பிரம்மஹத்தி என்னன்னா, வென் யூ டிஸ்டர்ப் அ பிராமின், அதன் மேலே உனக்கு வரக்கூடிய தோஷம் பேர் பிரம்மஹத்தி தோஷம். அந்த பிரம்மஹத்தி தோஷம் போகணும்னா இந்த கோவிலுக்கு வரணும். 1. 2 என்னன்னா, இஃப் யூ லாஸ்ட் த செல்வம், நீ நேர்மையாக இருந்து நியாயமாக இருந்து ஒழுக்கமாக வியாபாரம் பண்ணி ஒழுக்கமாக எல்லாம் பண்ணியிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால உன்னோட செல்வம்லாம் போயிடுத்துன்னா, லாஸ்ட் செல்வம்னா இந்த கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிச்சா ஜம்மனு இந்த பெருமாள் உனக்கு லாஸ்ட் செல்வமாக திருப்பி கொடுத்துருவார். 3வது, நாகதோஷம் இருந்ததுன்னா இந்த பெருமாளை சேவிச்சா நாகதோஷம் போயிடும்.
நாகதோஷம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா உள்ள கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெருமாளை சேவிச்சுட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாகரோட ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அந்த நாகர் ஸ்டாச்சுவை பார்த்து சேவிச்சுட்டு நாகர் என்னோட தோஷத்தை போக்குவியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு வந்தேன்னா உன்னோட ப்ரேயர் சின்சியராக இருந்ததுன்னா உன்னோட நாகதோஷத்தை போக்கிடுவார். ஸோ பிரம்மஹத்தி தோஷம் இருக்கோ இல்லையோ, பிரம்மஹத்தி தோஷம் போகணும்னா ஒன்று, ரெண்டாவது நாகதோஷம் போகணுன்னா, மூணாவது இழந்த சொத்து திருப்பி பெறணும்னா, இது எதுவுமே இல்லாட்டினா கூட அந்த பெருமாள் நம்ம திருமங்கையாழ்வார் சொன்ன மாதிரி அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு பெருமாள். ஹேமரங்கனாகட்டும் இருக்கட்டும், அல்லிமா மலர் நாச்சியாராக இருக்கட்டும், அந்த 2 பேரையும் சேவிக்கிறதுக்கு கட்டாயம் நம்ம எங்கே போகணும்? செம்பொன்செய் கோவில், நாங்கூரில் இருக்கிற திரு செம்பொன்செய் கோவில். நம்ம போகலாமா?